இங்க இருக்கக்கூடிய பிளட் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருந்து எதுவுமே இந்தியாவின் பிற மாநிலங்கள்ல இல்லை. அப்படி இருக்கும்போது நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நம்முடைய மாணவர்கள் நம்முடைய வரிப்பணத்தில் நாம் கட்டிய பள்ளிக்கூடத்தில் நாம் கட்டிய ஒரு கல்லூரிகளில் வெறும் வெளி மாநிலத்திலிருந்து நமக்கு தொடர்பே ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்த பிள்ளை. அந்த பிள்ளை 10th அந்த டிஸ்ட்ரிக்டோடைய செகண்ட் மார்க், 12th அந்த டிஸ்ட்ரிக்டோடைய செகண்ட் மார்க். ஆனா அந்த பொண்ணு நீட் தேர்வுல எவ்வளவு மார்க் எடுத்தாங்க தெரியுங்களா? வெறும் 37. ஏறத்தாழ ஒரு 1150 மதிப்பெண்கள் மேல எடுத்த ஒரு பொண்ணு இவங்க, அதாவது காலங்காலமா நாம் படித்து வந்த சமத்துவ கல்வி அடிப்படையில் படித்து வந்த நம்முடைய பள்ளி பாடத்திட்டத்தில் படித்த அந்த மாணவி எந்த விதத்தில் அறிவியல் குறைபாடு உடையவராக இருந்திருப்பார் அப்படின்னு நாம கேள்வி கேட்கிறோம்ல. அந்த குழந்தை அதான் கேட்டுச்சு, நான் எப்படி ஃபெயிலானு எனக்கு தெரியல. நீங்க ஒரு 2 பேருக்கு கால் நல்லா இருக்கக்கூடிய 2 பேரும் ஒரு ஓட்ட ஓட சொல்லிட்டு ஒரு குழந்தையோட காலில் 15 கிலோ 20 கிலோ 100 கிலோ கல்லை கட்டி விட்டுட்டு அந்த குழந்தையையும் ஏற்கனவே 2 காலம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட ஓட வருவீங்க. அப்படிப்பட்ட தேர்வை நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற கேள்விதான் அந்த குழந்தையோட மரணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த குழந்தை மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இவங்க சொல்ற காரணங்கள் இருக்குல்ல. என்சிஆர்பி டேட்டா சொல்லுது 1,23,000 சொச்சம் குழந்தைகள் கடந்த 11 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு எவ்வளவு கேடுகட்ட நாடு, எவ்வளவு கேவலமான நாடு அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய மரணத்தை பற்றி நாம் பேசுவதற்கு கூட ஆவணங்கள் கொடுக்கப்படாத ஒரு நாடாக தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நாய் நெருக்கி கூட ஆதார் அட்டையை வாங்கணும்னு சொல்லக்கூடிய இந்த அரசு அந்த குழந்தைகளுடைய இறப்புக்கான காரணம் என்னன்னு வெளிப்படையா தெரிஞ்சும் அதை ஆவணமா பதியறது நிறைய சிக்கல் இருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் முத்துக்குமார் உள்ளிட்ட தோழர்கள் இந்த ஈழ இனப்படுகொலை நடிகை இறக்கும் போது தங்களுடைய உயிர் தியாகம் செய்யும் போது காதல் தோல்வியை எழுதினார்களோ அல்லது அவருடைய குடும்ப பிரச்சனையை எழுதினாங்களோ, இந்த குழந்தைகளுடைய மரணத்தையும் அப்படி ஒரு கேவலமான ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய இங்க இருக்கக்கூடிய புள்ளிவிவர தகவல்கள் தான் இங்க இருக்கு. இதை நாம் இந்த நேரத்தில் உணர வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு. இந்த நீட் தேர்வு நாம் முற்றுமுழுதாக இருக்கிறோம். நாம் ஃபேர் நீட் கேட்கவில்லை, நாம் பேன் நீட் கேட்கிறோம். பேன் நீட் நம்ம கேட்கறதுக்கான அடிப்படை உரிமை நம்ம கிட்ட இருக்கு. ஏன் சொல்றோம்னா இந்தியாவினுடைய இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ன்றது 1940களில் தொடங்கப்படுவதற்கு முன்பே 1920களில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், சென்னை மெடிக்கல் கவுன்சில் நமக்கு நம்முடைய பொது சுகாதாரத்தை சேவையை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியை, ஒரு ஆணையத்தை, ஒரு அமைப்பை நாம் வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் கொரோனா சமயத்துல கணக்கற்ற பிணங்கள் எரியூட்டப்பட்ட போது வெளிநாடுகளில் அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள்ல அப்பாற்படுத்துறாங்க. வான்வெளி புகைப்படங்களை எடுத்து குறைஞ்சபட்சம் இறந்தவர்களுடைய கணக்கு கூட காட்டுறதுக்கு இந்த அரசுக்கு கொடுக்கல. அவ்வளவு போலித்தன்மை கொண்ட அரசுன்னு சொல்லி இதே மோடி அரசை சர்வதேச ஊடகங்கள் காரி உமிழ்ந்தன.